வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சிங்களா. நான் உங்கள் ராஜிலா ரிஜுவானத்தை. நாம் இன்னைக்கு கேட்க போகிற கதை எழுத்தாளர் உமையவன் அவர்கள் எழுதிய மந்திரச் செருப்பு அப்படிங்கிற கதையை தான் கேட்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். முகிலன் வடகரையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் இப்போ 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர்றான். அவன் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அம்மாவுக்கு உதவியாக வீட்டு வேலைகள் செய்கிறது, ஆடு மாடுகளுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறது, சாணி வலிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வான். தன்னோட நண்பர்களோட கொஞ்சம் விளாண்டுட்டு படிச்சுட்டு நைட்டு உறங்கிடுவான். இதுதான் அவனோட அன்றாட வேலைகளாக இருந்துச்சு. இப்போ அவன் 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 6ஆம் வகுப்புக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்துருக்கான். அங்கே போகணும்னா அவன் பேருந்தில் தான் போகணும். ஆனால் பேருந்தில் போகிறதுக்கு அவங்ககிட்ட காசு வேணுமே. இப்போ பயணச்சீட்டும் இல்லை. பயணச்சீட்டு வர்றதுக்கு எப்படியும் 2 மாதம் ஆயிரும். அப்பா வீட்டில் ஒரே ஒரு சைக்கிள் தான் இருந்துச்சு. அந்த சைக்கிளில் அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. பேருந்து நிறுத்த வரைக்கும் அப்பா கொண்டு வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் பேருந்தில் போகிறதுக்கு 2 ரூபா அவங்ககிட்ட கொடுப்பாங்க. போகிறதுக்கு 2 ரூபா, வர்றதுக்கு 2 ரூபா, 4 ரூபா அவன் வாங்கிட்டு போயிடுவான். சில நேரங்களில் அப்பா கிட்ட அந்த காசு இருக்காது. பெரும்பாலும் அவன் நடந்தே போயிடுவான். அவனுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? ஒரு செருப்பும் ஒரு இங்கு பேனாவும் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஆசை. இங்கு பேனாவோட விலை 35 ரூபா. அது அவனோட அம்மாவோட ஒரு நாள் கூலி. இவ்வளோ செலவு செஞ்சு இங்கு பேனா வாங்கணுமா? இப்படி யோசித்து அந்த யோசனையவே விட்டுட்டான். அவனுக்கு அந்த ஆசையே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் செருப்பு வாங்காமல் இருக்க முடியலை. நடந்து போகிறப்ப கால் வலிக்குது இல்லையா? அப்போ செருப்பு வாங்கினதான் நல்லது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். வாரம் அந்த ஊரில் திங்கக்கிழமை சந்தை போடுவாங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சு ஒரு நாள் நேராக அங்கே போய் பார்க்குறான். அந்த தெரு முனையில் ஒரு தாத்தா செருப்பு கடை வச்சுருந்தார். அவர்கிட்ட போய் நின்றுட்டு கீழே வெள்ளை பகுதியாகவும் மேலே அந்த வார் பகுதி நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த செருப்பை எடுத்து பார்த்தான். அந்த தாத்தா, உனக்கு இந்த செருப்பு பிடிச்சிருக்கா, வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு உன்னோட கால் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கால் அளவா? அதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு முகிலன் சொல்கிறான். கால் அளவு தெரிஞ்சாதானே செருப்பு கொடுக்க முடியும். சரி பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்களாலேயே அவனோட கால் அளவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்ச ஒரு செருப்பு எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அந்த கொடுத்த உடனே பெரிய விருது வாங்கின மாதிரி இவனுக்கு ஒரு சந்தோஷம் வருது. சந்தோஷத்தோட, இந்த செருப்பு எவ்வளோ தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். 60 ரூபா தம்பி, நீ 55 ரூபா கூட போதும், உனக்காக 5 ரூபா குறைச்சி தர்றேன் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. இவன் டவுசர் பாக்கெட்லாம் கையை விட்டு தேடி அங்கங்கே இருந்த காசு, ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இருந்த காசு, சில்லறை காசு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து எண்ணி பார்க்குறான். ஆனால் அவர் சொன்ன விலையை விட இவங்கிட்ட 10 ரூபா குறைவாக இருந்துச்சு. என்ன செய்யலாம்? அடுத்த வாரம் சந்தைக்கு வர்றேன் தாத்தா, நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த செருப்பை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த செருப்பை அந்த தாத்தா கிட்ட கொடுத்துட்றான். எப்படியாச்சும் அடுத்த வாரம் இந்த செருப்பை வாங்கணும் அப்படின்னு யோசித்துட்டே போகிறான். அடுத்த பேருந்துக்காக கொடுத்த காசில் சேர்த்து ஒரு 8 ரூபாயும், ஞாயிற்றுக்கிழமை வேப்பம்பழங்கள்லாம் சேகரித்து கடையில் கொண்டு போய் கொடுத்து அதுக்கு ஒரு 3 ரூபாயும் சேர்க்குறான். மொத்தம் இப்போ அவங்ககிட்ட 11 ரூபா அதிகமாக சேர்த்துட்டான். திங்கக்கிழமை அதுக்காக காத்திருந்தவன் வந்து அந்த செருப்பை கரெக்டாக வாங்கிடுறான். வாங்கிட்டு மிச்சம் 1 ரூபாய்க்கு அவனுக்கு பிடிச்ச ஜவ்வு மிட்டாயை வாங்கி சாப்பிட்டுட்டே போகிறான். இப்போ அவனுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு அங்குலம் உயரம் வளர்ந்த மாதிரி இருக்குது. அந்த செருப்பை போட்டவுடனே ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக பெருமிதமாக நடந்து போகிறான். வீட்டுக்கு போனவுடனே அவனோட அம்மா, சொன்ன மாதிரியே செருப்பை வாங்கிட்டியா, நல்லா இருக்கு முகிலா அப்படின்னு சொல்கிறாங்க. முகிலனுக்கு பயங்கர குஷியாயிடுச்சு. நைட்டு தூங்குறப்ப அந்த செருப்பை வெளியில் வச்சு தூங்கவே அவனுக்கு மனசு வரல. உள்ளே எடுத்துகிட்டு போனால் அம்மா திட்டுவாங்க. என்ன செய்கிறது யோசிச்சுட்டே இருந்தவன் இரவு நேரத்தில் அம்மாவும் அப்பாவும் தூங்கின பிறகு மெல்லமாக எழுந்திரிச்சு வெளியே போய் அந்த செருப்பை எடுத்துகிட்டு வந்து அவன் தூங்குகிற பாய்க்கு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் காலையில் வெள்ளனமாக எழுந்திரிச்சிட்டான். அந்த செருப்பை கழுவிட்டு காலில் போடுறான். போட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான், நம்ம பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறான். நினச்ச உடனே என்ன ஒரு ஆச்சரியம், அவன் ஸ்கூலில் போய் நின்றுட்டான். என்னடா இது, கனவா நனவா அப்படின்னு குழம்பி போய் தன்னைத்தானே கிள்ளி பார்க்குறான். அப்போ அவனோட நண்பன் வந்து, என்னடா புது செருப்பு வாங்கியிருக்கியா, சொல்லவே இல்லையே அப்படின்னா. ஆமாம், இது கனவு இல்லை, நிஜம்தான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டான். பள்ளிக்கூடத்தில் பெல் அடிக்கவும் வகுப்பில் போய் உட்காந்துடுறாங்க. உட்காந்த பிறகும் அவன் மனசெல்லாம், எப்படி இது, வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு உடனே வந்தோம், நினச்ச நேரத்தில் எப்படி வந்தோம்,
இதையே யோசிச்சுட்டு இருக்கான். மாலை நேரம் ஆனவுடனே யாருக்கும் தெரியாமல் ஒரு ஓரமாக போய் நின்றுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறான். நினச்ச உடனே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். அவனுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. இத்தனை நாளும் செருப்பு வாங்கணும்னு ஆசைப்பட்ட நமக்கு ஒரு மந்திர செருப்பே கிடச்சிருச்சு போல் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டான். மீண்டும் மீண்டும் அதை சோதிச்சு பார்க்குறதுக்காக வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கிணத்துக்கு பக்கத்தில் போகணும், மாட்டுச்சாலைக்கு போகணும், கடைக்கு போகணும், இப்படி ஏதாச்சும் ஒன்று மனசுக்குள்ள நினச்சி பார்த்தான். அந்த செருப்பு போட்டு நினச்ச இடத்துக்கு போகவும் செஞ்சான். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அவனோட நண்பன் சக்தி வீட்டுக்கும் அந்த செருப்பை போட்டுகிட்டே போயிட்டான். சக்திக்கு ஆச்சரியம். எப்பட்றா இவ்வளோ தூரத்தில் இருந்து நடந்தே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் முகிலன் ஒரு ஆசை இருந்துச்சு. நீண்ட நாள் ஆசையை இந்த செருப்பை போட்டு எப்படியாச்சும் நிறைவேற்றணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டான். அது என்ன ஆசை தெரியுமா? காட்டுக்குள்ளே இரவு நேரத்தில் போய் பார்க்கணும். அதுதான் முகிலனோட ரொம்ப நாள் ஆசை. பகலில் போனாலே பாதம் மாறி போயிடும். அந்த இடத்துக்கு இரவில் போகணும்னா எவ்வளோ துணிச்சல் வேணும். முகிலன் பெரிய துணிச்சல்காரன்தான். தான் பாட புத்தகத்தை பார்த்த சிங்கம், புலி, யானை, கரடி, மான் இதெல்லாம் நேரில் பார்க்கணுன்னு அவனுக்கு ஆசை. நடு காட்டில் போய் நின்றுட்டு மந்திர செருப்பை போட்டுக்கிட்டான். போட்டுட்டு திடீர்னு ஏதாச்சும் ஒரு விலங்கு வந்தால் நம்ம செருப்பு இருக்கிறதுனால தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கான். நிலவு வெளிச்சம் நல்லா அதிகமாக இருந்துச்சு. அன்னைக்கு பௌர்ணமி நாள். அவன் நினச்சி பார்த்ததை விட காடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு சின்ன டார்ச் லைட்டையும் அவனோட டவுசர் பேக்கெட்டில் வச்சுருந்தான். அங்கே நிறையா பூச்சிகளோட சத்தம், வண்டுகளோட சத்தம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே நடந்தான். ஒரு இடத்துல டார்ச் லைட்டை அடிக்கிறான். அது சரியாக யானையோட நெத்தியில் போய் விழுந்துச்சு. இந்த ஒரு நிமிஷத்தில் அதிர்ந்தே போயிட்டான். மெல்ல அதோட தலை, உடம்பு எல்லாத்தையுமே பார்க்குறான். அன்னைக்கு தான் யானையை முத பக்கத்தில் பார்க்குறான். நடந்து போயிட்டே இருந்தவன் ஒரு இடத்துல நடக்க முடியாமல் கால் உள்ளே போகிற மாதிரி பார்த்தான். என்ன இது பாதை இப்படி இருக்கே அப்படின்னு குனிஞ்சு பார்த்தா அங்கே மலைப்பாம்பு இருந்துச்சு. திடுக்கிட்டு போயிட்டான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க ஓட ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி நினச்சவன் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, புளியை பார்க்காம எப்படி போகிறது, புளியோட கம்பீரத்தை ஒரு தடவையாச்சும் பார்த்துடணுமே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டான். அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஓடை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து தண்ணியை எடுத்து கைகளில் எடுத்து குடிக்கிறப்ப அந்த தண்ணி ரொம்ப தித்திப்பாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவன் இவ்வளோ தித்திப்பான தண்ணியை குடித்ததே இல்லை. அங்கே ஒரு அழகான புள்ளிமான் இருக்கிறத பார்த்தான். அது முழங்கால் மேலே தலையை வச்சு அழகாக படுத்துருந்துச்சு. அதை பார்த்த உடனே அவனுக்கு இவ்வளோ நேரம் இந்த களைப்பெல்லாம் ஓடியே போயிடுச்சு. பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு பெரிய உருவம் மானை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. இருட்டில் மங்கள தெரிஞ்ச அந்த உருவம் எதுவாக இருக்கும் அவனுக்கு சரியாக தெரியலை. இருந்தாலும் தன்னோட டார்ச் லைட்டை மெல்ல எடுத்து அடித்து பார்த்தான். முகிலனுக்கு பக்குன்னு இருந்துச்சு. அவனோட கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. என்ன தெரியுமா, அங்கே ஒரு புலி இருந்துச்சு. புலியை கண்டா யாருக்கு தான் பயம் இருக்காது. அவனோட நீண்ட நாள் ஆசை அந்த புலியை பார்க்கணும்னு. இருந்தாலும் இவ்வளோ பக்கத்தில் புலியை பார்க்கவும் அவனோட உடல் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு சில எட்டு வச்சா போதும் அந்த புலி மானை தாக்கி கொன்றும். முகிலனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. எப்படி ஆச்சும் புலிக்கிட்ட இருந்து இந்த மானை காப்பாற்றணும், என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தான். டக்குன்னு அவன் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன கல்லை எடுத்து மானை நோக்கி வீசிட்டான். அந்த சத்தம் கேட்டவனே மான் எழுந்து அங்கேருந்து ஓடியே போயிடுச்சு. அப்பாடி ஒரு பெரும் மூச்சு விட்டான். இப்போ புலியோட பார்வை யார் பக்கம் திரும்பிச்சு தெரியுமா? நம்ம முகிலன் பக்கம் திரும்பிடுச்சு. அந்த புலியோட அடுத்த இலக்கு நம்ம தான் அப்படின்னு இவன் உணர்ந்துட்டான். உணர்ந்த உடனே வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓட ஆரம்பித்த உடனே புலி அவனை பின்னாடி துரத்துக்கிட்டே வருது. இன்னும் ஒரு சில எட்டு தான். ஒரு தவுச்சுன்னா புலி முகிலனை கடிச்சு தின்றும். அப்போ தான் இவன் மனசில் டக்குன்னு ஒரு நினைக்கிறான், வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். நினச்ச மறு நிமிஷமே அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா வீட்டுக்கிட்ட பொத்துன்னு உளுந்துட்டான். இப்பையும் அவனோட காலு கையெல்லாம் நடுங்கிட்டு தான் இருக்குது. யாருக்கும் தெரியாமல் மெல்லமாக தான் போட்டிருந்த அப்பாவோட சட்டையை கழட்டி ஆணியில் தொங்க விட்டுட்டு படுத்துட்டான். காலையில் எந்திரிச்சு பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு அந்த சட்டை பையில் இருந்த சைக்கிள் சாவி காட்டுக்குள்ளேயே எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சுன்னு அப்பா தேடிக்கிட்டு இருக்காரு. இவன் அமைதியாக படுத்துக்கிட்டான். அந்த செருப்பையே பார்த்தான். செருப்பு அவனையே பார்த்துட்டு இருந்துச்சு. முன்னாடி மாதிரி அவனால் செருப்பை வெளியே வச்சுட்டு வர மனசே இல்லை. ஏன்னா மந்திர செருப்புன்னு தெரிஞ்ச பிறகு யாராச்சும் இதை எடுத்துகிட்டு போயிட்டா என்ன செய்கிறது?
வீட்டில் இருந்த டாமியும் நான் செருப்புகளை கடிக்க பழகிருந்துச்சு. ஒருவேளை அதுவும் நம்ம செருப்பை கடிச்சிட்டா என்ன செய்கிறது, இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தான். டாமிக்கிட்ட இருந்து அந்த செருப்பை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கூடையை எடுத்து செருப்பை வச்சு அதை கூடையை போட்டு மூடி அந்த கூடை மேலே ஒரு கல்லை வச்சுட்டு படுத்துருவான். இப்படியே இருந்தவன் ஒரு நாள் காலைல எந்திரிச்சு பார்த்தா கூடையவே காணாம். எங்கடா கூடையை காணாம் அப்படின்னு தேடி பார்த்தா அது மாட்டுச்சாலையில் இருந்துச்சு. போய் எடுத்துட்டு அதை உள்ளே திறந்து பார்த்தா மேன்னு ஒரு ஆட்டுக்குட்டியே ஓடிச்சு. இவன் அம்மாண்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். காலங்காலத்தில் ஏன்டா இப்படி கத்திட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. இவன் இந்த கூடையை யார் எடுத்தா அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறான். ஐயோ, நான் தான் அந்த ஆட்டுக்குட்டியை மூடிய வச்சேன், இப்போ எதுக்குற அது தேர்ற அம்மா, நீ வேற, என் செருப்பு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் கூடை எடுக்கிறப்ப செருப்பு அங்கே தானே கிடந்துச்சு அப்படின்னு அம்மா சால்ட்டாக சொல்கிறாங்க. ஒரு வேளை டாமி எடுத்துகிட்டு போயிருக்குமோ அப்படின்னு மனசில் நினச்சவன் டாமியை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டான். டாமி வழக்கமாக இருக்க இடத்துல போய் பார்க்குறான். அந்த மகிழ மரத்தடியில் டாமியை காணாம். அப்போ இது அந்த டாமியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டான். தேடிட்டே போகிற இடத்துல ஒரு பெரிய வரப்பு பக்கத்தில் ஒரு செருப்பு மட்டும் கிடந்துச்சு. ஓடி போய் ஒரு செருப்பை எடுத்துக்கிட்டான். அப்போ இன்னொரு செருப்பு எங்கே போயிருக்கோம், டாமி தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமாக போகிறான். எங்கே தெரியும் டாமியை காணாம். களைப்பை வேற ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம கையில் ஒரு செருப்பு இருக்கு இல்லையா, இதை வச்சுக்கிட்டு இன்னொரு செருப்பு இடத்துக்கு போகணும்னு நினப்போம். அப்போ போயிடலாமே அப்படின்னு ஒரு செருப்பை போட்டு நினச்சான். ஆனால் அவன் நினச்ச மாதிரி இன்னொரு செருப்பு இருக்க இடத்துக்கு போக முடியலை. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு 2 செருப்பையும் போட்டால் தான் மந்திரம் பலிக்கும் போல் அப்படின்னு. உடனே இன்னொரு செருப்பையும் தேட ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்தில் ஒரு முள்வேலி பக்கத்தில் ஒரு நாய் படுத்திருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. உத்து பார்த்தா அது நம்ம டாமி தான். டாமி வாயில் ஒரு செருப்பு இருந்துச்சு, அதை போட்டு கடிச்சிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த உடனே முகிலன் வேகமாக ஓடி அந்த டாமியை துரத்த ஆரம்பித்தான். டாமி வேகமாக ஓடி பக்கத்தில் ஒரு ஓடை இருந்துச்சு, அந்த ஓடையில் போய் செருப்பை போட்டுருச்சு. முகிலன் ஓடைக்கிட்ட போய் பின்னாடியே ஓடுறான். அவன் தண்ணி போகிற வேகத்துக்கு அவனால் ஓடவே முடியலை. அந்த நேரத்தில் அங்கே சில சிறுவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வலை வீசி மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அந்த வலையில் இந்த செருப்பு மீன் குஞ்சுகளோடு சேர்ந்து மாட்டிக்கிருச்சு. அவங்க அந்த செருப்பை முகிலன்கிட்ட கொடுக்குறாங்க. முகிலன் வாங்கி சந்தோஷமாக 2 செருப்பையும் காலில் மாட்டிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு. அடுத்த பௌர்ணமி இரவில் நிச்சயமாக காட்டுக்கு போகணும், நம்ம தொலைஞ்சு போன அந்த சைக்கிள் சாவியை தேடி எடுத்து வரணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறான். என்ன பட்டாம்பூச்சிகளா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.